ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு சிக்கன் சால்னா ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது புரோட்டா, இட்லி, அப்புறம் இடியாப்பம், சாப்பாடு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேறு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் ஆயில் சேர்க்காமல் 2 பெரிய வெங்காயத்தை பேஸ்ட்டு பண்ணி சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். அப்புறமேட்டு அதில் தேவையான ஆயில், கொஞ்சம் கடுகு, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் நிறையவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த கொத்தமல்லியோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். அப்புறமேட்டு இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக நம்ம தேங்காய் சேர்க்கல. தயிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்ற குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கிட்டு அதில் ஒரு தக்காளியை அரைச்சி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் 65 பவுடர், அப்புறம் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்பைசஸ் பட்டை கிராம்பெலாம் சேர்க்கலை. ஏன்னா நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கோம், ஸ்பைசஸும் சேர்த்தனா கொஞ்சம் ஃப்ளேவர் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் நான் இது மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கறியையும் சேர்த்துட்டு, உங்களுக்கு தேவையான அளவு கறி எடுத்துக்கோங்க. கறியையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் போல் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மசாலா, அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும்ல, வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமாட்டு நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமாட்டு நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்து மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் அந்த குழம்பு கொஞ்சம் திக்காகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சிக்கன் மூடி போட்டு வேக வச்சோன்னா உருளைக்கிழங்கு, சிக்கன் எல்லாமே சூப்பராக வெந்து நம்மளுக்கு ஒரு சால்னா சூப்பராக கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள்.